Hello friends, Motorola இருந்து பாத்தீங்கன்னா Moto G82 5G ஸ்மார்ட்போனை குளோபலா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட்போனோட அன்பாக்ஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இது அன்பாக்ஸ் பண்ணி இப்படி Moto என்ன பண்ணிருக்காங்க இத பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பல் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மீஸ் வாட்ச் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி பாங்க இந்த ஸ்மார்ட்போன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Motorola G82 ஓட பாக்ஸ். இப்போ நம்ம பாக்ஸ் இருக்க சீலை கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தனே ஸ்மார்ட்போன் இருக்கு. இந்த ஸ்மார்ட்போன்லயே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீ அப்டேட்டா கேஸ் போட்டு தந்திருக்காங்க. ஸ்மார்ட்போன் எடுத்து நம்ம சைடுல வச்சிரோம். பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பார்த்தா அதுக்கு அப்புறம் தான் ஸ்மார்ட்போனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ரீடிங் மெட்டீரியல், டாக்குமெண்டேஷன், கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் தந்திருக்காங்க. அண்ட் சிம் இன்ஜெக்டர் டூலும் தந்திருக்காங்க. Black கலர்ல ஒரு சார்ஜிங் அடாப்டர் தந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். கடைசியா பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா Black கலர்ல ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் கேபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் பாக்ஸ்ல இருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் சைடுல வச்சு இந்த போனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த போன்ல இருந்து ப்ரொடெக்டிவ் ராப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த போனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பத்தி பார்த்துருவோம். இங்க டிசைன் பாத்தீங்கன்னா Motorola வந்து நல்ல ஒரு கிளாசி பேக் ஃபினிஷ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒரு பிரீமியம் லுக் தருது. சோ இங்க டிசைனை பொறுத்த வரைக்கும் Motorola நல்லாவே பண்ணிருக்காங்க. இங்க பில்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் பேக் அண்ட் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். சோ டிசைன் அண்ட் பில்ட பத்தியும் கருத்தை மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த போனோட பிசிக்கல் ஓவர்வியூ பத்தி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் பட்டன் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்துட்டாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்துட்டாங்க. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. அண்ட் ஐஆர் பிளாஸ்டர் தந்திருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் சிம் ட்ரை பாக்ஸ் தந்திருக்காங்க. ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக், பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்ச் ஹோல்ஸ்ல டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.6 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே தராங்க. இது பார்த்தீங்கன்னா AMOLED பேனல். இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2400 பிக்சல் ரெசல்யூஷன் தந்திருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ஸோ இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான AMOLED பேனல் தராங்க. அண்ட் நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ஸோ இங்கே ஓவரால் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். டிஸ்பிளே பற்றி உங்க கருத்துக்கு வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்க. இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 16 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 2.2 அப்பச்சர்ல செல்ஃபி கேமரா வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா 1080 டிஸ்பிளே வீடியோ எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸ் பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அப்படியே இந்த கேமராஸோட ரிஃப்ரெஷ் இருக்கு. 50 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தராங்க 1.8 அப்பச்சர்ல. இதில் பார்த்தீங்கன்னா OIS சப்போர்ட் இருக்கு, ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தராங்க 2.2 அப்பச்சர்ல. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 118 டிகிரி வரைக்கும் ஒயிட்ஸில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா தந்திருக்காங்க. 2.4 அப்பச்சர்ல தந்திருக்காங்க. ஸோ டோட்டலாக இங்கே வந்து ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் எடுத்து வந்திருக்காங்க. இந்த ரியர் கேமரோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் 1080p வீடியோஸ் எடுத்துக்கலாம். இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா Motorola வந்து ஸ்டாக் கனெக்ட் OS தந்திருக்காங்க. அண்ட் ரைட் மலர் ஆகுது. இங்கே ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 695 ஒரு ப்ராசஸர் தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5G ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 6nm பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர். இங்கே GPUன்னு பார்த்தீங்கன்னா Adreno 619 ஒரு GPU தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட செக்யூரிட்டி சென்சார்ஸ்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. அண்ட் ஃபேஸ் லாக் சென்சாருமே இருக்கு. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்கு. இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 173 கிராம் வெயிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா குளோபலாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் லான்ச் பண்ணல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்போ இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வராங்கன்னு. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் டீல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தால் எந்த ப்ரைஸில் லான்ச் ஆகும் நல்லா இருக்கணும், உங்கள் கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்க. அண்ட் எத்தனை பேர் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பத்து பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.